அடுத்தபடியாக மாவட்ட கழகத்தினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் சகோதரர் அகமது மரைக்காடு பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அன்பிற்குரிய தமிழக வெற்றி கழகத்தின் வீர தோழர்களே, என் அன்பிற்கும் நம் தளபதியை பாசத்திற்கும் உரிய தாய்மார்களே, இன்று வலைத்தளங்களில் எங்களுக்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய எங்களின் விர்ச்சுவல் வாரியர்ஸ்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று இந்த வரலாற்று சிறப்புமிக்க இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் ஏனென்றால் தமிழகத்தில் ஒன்றிய பாஜக அரசின் தொங்கும் சதையாக செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவா அல்லது பாஜகவின் தேர்தல் ஆணைய அணியா என்பது புரியவில்லை. இவர்கள் இந்த சிறப்பு சீர்திருத்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் 2025 SAR மத்தியிலும் தமிழ் மாநிலத்திலும் இவர்கள் விரைவாக அமல்படுத்த துடித்துக் கொண்டிருப்பது ஏனென்றால் பாஜகவிற்கும் மதவாத சக்திகளுக்கும் எதிராக இருப்பது குறிப்பாக சொல்ல போனால் இஸ்லாமிய கிறிஸ்தவ தலித் சொந்தங்களின் வாக்குகள் தான். அவர்களின் நோக்கம் என்னவென்றால் பீகாரில் இன்னைக்கு இந்த இமாலய வெற்றின்னு சொல்லி சொல்றாங்க. பீகார்ல இந்த இமாலய வெற்றி எப்படி சாத்தியம்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஏறக்குறைய 50 லட்சம் வாக்காளர்கள். இந்த 50 லட்சம் வாக்காளர்கள்ல அதிகமாக பெண்களும் இந்த தலைமுறையின் இளைய சமுதாய வாக்குகளும் தான் அவங்க என்ன செஞ்சிருக்காங்க, அதை நீக்கி இருக்காங்க இந்த SAR மூலமாக. இதன் மூலமாக அவர்கள் பொது நலத்தோடு சிந்திக்கக்கூடிய மதவாதத்திற்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய முதல் தலைமுறை வாக்காளர்களையும் இஸ்லாமிய கிறிஸ்தவ தலித் சொந்தங்களின் வாக்குகளையும் அகற்றியதன் மூலமா தான் கொள்ளைப்புறமாக இந்த வெற்றியை அவங்க அடைஞ்சிருக்காங்க. இதே வெற்றியை தமிழ்நாட்டில் மானுட குலத்தின் எதிரி பாஜகவோடு சேர்ந்து கொண்டு அவர்களின் இரு கண்களாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய திமுகவும் அதிமுகவும் என்ன செய்யறாங்க, இங்க நேரடியாகவும் மறைமுகமாகவும் ஆதரிக்கிறாங்க. நீங்க கேட்கலாம், அதாவது நம்ம கடல் கொள்ளை என்ற படம் பார்த்திருப்போம். அவன் என்ன செஞ்சிருப்பான், ஒரு மனிதன் இருப்பான், அவனுக்கு 2 கண் இருக்கும், ஒரு கண்ணுல என்ன செஞ்சிருப்பாங்க, ஒரு துணியை கட்டியிருப்பாங்க. அந்த கடல் கொள்ளையன் யாருன்னா பாஜக. அந்த பாஜகவுடைய வெளியில தெரியக்கூடிய நேரடி கண்ணாக தெரியக்கூடியது பாத்தீங்கன்னா அதிமுக, அந்த திரை மறைவில் இருக்கக்கூடியது தான் திமுக. என்னைக்குமே மக்களுக்கு எதிராக சிந்திக்கக்கூடிய செயல்படக்கூடிய இந்த இரு பெரும் திராவிட கட்சிகளும் நிச்சயமாக இங்கிருந்து அகற்றப்பட வேண்டும். அதே வேளையில நம்ம ஒரு விஷயம் நன்றாக தெரிந்துக்கணும். நம்மளுடைய முதலமைச்சர் அவர் என்ன செய்யறாரு, ஒரு காணொளி விடுறாரு. இந்த நேரத்துல ஒரு கண்ணாடி போட்டு ஒரு கெட்டா போட்டுனா கரெக்டா இருக்கும். அதாவது நம்மளுடைய முதலமைச்சர் என்னன்னா, ஆக வாக்காளர் சீர்திருத்த இந்த அவசர பட்டியலை நம்மளுடைய மாநிலத்துல எங்களுடைய கடுமையான எதிர்ப்பை தாண்டியும் இவர்கள் என்ன செய்யறாங்க, நாங்க எவ்வளவோ தடுக்க நினைத்தோம். மத்தியில பக்கத்து மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஐயா பினராயி விஜயன் அவர்கள் தடுத்தது போலவும், மேற்கு வங்கத்துல அம்மா மமதா பானர்ஜி தடுத்தது போலவும் நாங்கள் எவ்வளவோ தடுக்க முயற்சித்தோம். இவர்கள் இங்க என்ன செய்யறாங்க, இந்த வாக்காளர் திருத்த பட்டியலை நடைமுறைப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாரு, ஒரு 8 நிமிட காணொலி வெளியிறாரு. அந்த காணொலியில இன்னொரு விஷயம் அவர் குறிப்பிடுறாரு, வரக்கூடிய BLO ஆபீசர்களுக்கு அந்த ஃபார்மை எப்படி திருத்தணும், அந்த ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி அந்த வரக்கூடிய BLO ஆபீசர்களுக்கே தெரியலன்னு சொல்லிட்டு முதலமைச்சர் என்ன செய்யறாரு, BLO ஆபீசர்கள் மேல குற்றம் சாட்டுகிறார். BLO ஆபீசர் ஏதோ நேரா தேர்தல் ஆணைய வடக்குல இங்க கூட்டிட்டு வந்து இவங்க என்ன செய்யறாங்க, அந்த வேலையை செய்ய சொன்னது மாதிரி இவர் இன்னைக்கு கொக்கரிக்கிறாரு. இந்த BLO ஆபீசர்கள்லாம் யாருன்னா, கடந்த கால ஆட்சிகள்ல இவர்கள் திராவிடம் திமுக படிக்க வச்சுன்னு சொன்னாங்கல்ல, அந்த படிக்க வைத்த நபர்கள் தான் லஞ்சம் கொடுத்தும் ஊழலின் மூலமாக இன்னைக்கு BLO ஆபீசர்களாக தகுதியற்ற நபர்களாக பொறுப்புல உட்கார்ந்து கொண்டு இந்த படிவத்தை ஒழுங்கா பூர்த்தி கூட பண்ண தெரியாம அவர்கள் என்ன செய்யறாங்க, இங்க செயல்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. இதுல நேரடியா என்ன செய்யறாரு, நம்மளுடைய சித்தப்பு அதிமுகவுடைய இன்னைக்கு இருக்கக்கூடிய பொதுச் செயலாளர் நம்ம சித்தப்பு என்ன செய்யறாரு, அவர் எப்படி வந்தாருன்னா, எடப்பாடியிலிருந்து தவழ்ந்து படிப்படியாக
தவழ்ந்து பிளஸ் கூட்டல் படி தவளப்பாடியாக இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக முன்னுக்கு வந்து ஒரு ஒண்ணுக்கு போகணும்னா கூட அமித்ஷா கிட்டையும் மோடி கிட்டையும் தன்னுடைய கட்சி அடகு வைத்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நிலையில இருக்கக்கூடிய அந்த ஒரு மனிதர் சொல்றாரு, எஸ்ஐஆர் எங்களுக்கு தேவை, எஸ்ஐஆருக்கு யார் எதிராக செயல்பட்டாலும் அவர்கள் மீது வழக்கு போடுவோம் அப்படின்னு சொல்லி புரட்சி தலைவரும் புரட்சி தலைவி அவர்களும் ஆடிப்பாடி வளர்த்த கட்டுக்கோப்போடு வளர்த்த கட்சியை இன்னைக்கு வந்து மக்களுக்கு எதிராக மதவாத சக்தியோடு சேர்ந்து கொண்டு இந்த மாதிரி செயலில் ஈடுபடக்கூடிய இந்த எதிர்கட்சி நமக்கு தேவையா? அதே வேளையில நம்மளுடைய முதலமைச்சர் அப்பாக்கு வந்து இதுல வந்து என்ன ஒரு பேராதாயம் அப்படின்னா, அவருக்கு வந்து இன்னைக்கு இடையூறா இருக்கக்கூடியது. இப்ப திமுக யாருன்னா கடந்த காலத்துல பிஜேபி வந்து இங்க வேரூன்றி வளர்றதுக்கு இன்னைக்கு வந்து இந்த மாதிரி மக்கள் வந்து ஒரு இன்னல்களை அனுபவிக்கிறதற்கு அச்சாரமாக இருந்ததே பாத்தீங்கன்னா திமுக தான். அவர் வந்து என்ன, அவருக்கு என்ன இங்க பிரச்சனை, ஏன் இந்த வாக்காளர் சீர்திருத்தத்தை வந்து எதிர்க்கிற மாதிரி எதிர்த்து ஏன் இன்னைக்கு வந்து இங்க மறைமுகமாக ஆதரிச்சு அவங்க செயல்பட்டு இருக்காங்கடா? ஒரு பக்கம் தமிழக வெற்றி கழகத்தின் முதல் தலைமுறை வாக்காளர்களை எப்படியும் அந்த பட்டியலில் வந்து வர விடாம இந்த தகுதியற்ற பிஎல்ஓக்கள் மூலமாகவும் அவர்களின் திமுக கட்சியின் BLA 2 ஏஜென்ட்கள் மூலமாகவும் எப்படியாவது நீக்கிறனே, இது மூலமாக தமிழக வெற்றி கழகத்துக்கு வரக்கூடிய வாக்குகளை வந்து என்ன செய்யணும் நம்ம குறைத்திறன்னு சொல்லிட்டு அவர் ஒரு பகல் கனவு காண்டுகிட்டு இருக்காரு. அதே வேளையில நம்ம ஒரு விஷயத்தை நம்ம தெளிவாக சிந்திக்கணும். இப்போ பீகார் மாநிலத்துல எப்படி சிறுபான்மையினர் அவர்களுடைய வாக்குகளும் தலித் சொந்தங்களுடைய வாக்குகளும் எப்படி வந்து அகற்றப்பட்டதன் மூலமாக பாஜக இன்னைக்கு ஆட்சி அரியணையில வந்து கொண்டிருக்கிறதோ, அதே போலதான் இன்னைக்கு வந்து நம்ம தவளப்பாடியும் நம்மளுடைய அப்பாவும் வந்து என்ன செய்யறாரு, எதிர்பார்த்து கொண்டுட்டு இருக்காரு. இப்ப இவங்களுக்கு வந்து இந்த கடலோர பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுடைய வாக்கும் சரிதான், இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுடைய சிறுபான்மையினர் மக்களுடைய வாக்குகளும் சரிதான் இந்த திருத்தத்தின் மூலமாக நீக்கப்பட்டுடுச்சுன்னா இவர்கள் ஒருபோதும் கூட்டணி கட்சிகளை நம்பி இவர்கள் வந்து ஆட்சியில இருக்கக்கூடிய வேண்டிய சூழ்நிலை இருக்காது. நேரடியா வந்து என்ன செய்யலாம், 2001 1999 எப்படி வந்து இவர்கள் வந்து வீட்டுக்கு வீடு ஊருக்கு ஊரு வீதிக்கு வீதி கலைஞரின் ஆதரவு பெற்ற சின்னம் தாமரை, அப்பாவாகிய எனது சின்னம் எனது ஆதரவு பெற்ற சின்னம் தாமரை, வரக்கூடிய எதிர்கால உதயநிதி ஆதரவு பெற்ற சின்னம் தாமரை, அவரின் மகன் இன்பநிதி ஆதரவு பெற்ற சின்னம் தாமரை, அவரின் வருங்கால தலைமுறை துன்பநிதி ஆதரவு பெற்ற சின்னம் தாமரை என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையை உருவாக்குவதற்கு இவர்கள் மறைமுகமாக இந்த எஸ்ஐஆர் திட்டத்தில் மக்களுக்கு எதிராக மக்களோடு நிற்பது போல் பாஜகவோடு சேர்ந்து கொண்டு நம்மளுக்கு எதிராக செயல்படுகிறார்கள். இந்த விஷயத்தை நம்ம வந்து தளபதி அவர்கள் கூறியது போல நம்ம வாக்காளர் அதாவது BLO ஆபீசரை வந்து நம்ம வருவாங்கிறத நம்ம எதிர்பார்க்காம நேரடியாக நம்மளே அவர்களை சென்று அணுகி நம்ம வந்து என்ன செய்யணும், இந்த வாக்காளர் படிவ ஃபார்மை வந்து என்ன செய்யணும் நம்ம வந்து தெளிவாக பூர்த்தி செய்து கொடுத்துருக்காங்க. இதுல இருக்கக்கூடிய ஒரு பெரிய குளறுபடி என்னன்னா, ஃபார்ம் 6, ஃபார்ம் 7, ஃபார்ம் 8 சொல்லி ஒண்ணுத்துக்கும் ஒரு ஃபார்ம் வச்சிருக்காங்க. இப்படி இருந்தா பாமர மக்கள் எப்படி வந்து என்ன செய்வாங்க, குழம்பிட மாட்டாங்களா? இவர்களை குழப்புவதன் மூலமாக அவர்கள் வந்து என்ன செய்ய போறாங்க, அவர்களுடைய அந்த சின்ன சின்ன தவறுகளை சுட்டி காட்டி அவர்களுடைய ஃபார்மை வந்து நிராகரிக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி வந்து இத்தனை இது வச்சிருக்காங்க. ஒரே ஃபார்மை கொடுத்து அந்த ஃபார்ம்ல உங்களுக்கு வந்து புதிய வாக்காளரா, அந்த புதிய வாக்காளருக்கு இந்த பெயர் திருத்தத்துக்கு இந்த வரியில நீங்க ஃபில் அப் பண்ணணும் என்று அவர்கள் வந்து இது பண்ணலாம், குறிப்பிட்டிருக்கலாம். ஆனா அவ்வாறு செய்யாம தேர்தல் ஆணையம் வந்து என்ன செய்து மக்களை திட்டமிட்டு வாக்காளர்களுடைய எண்ணிக்கையை வந்து குறைக்க வேண்டும் என்று அவர்கள் வந்து இந்த பணியை வந்து என்ன செய்யறாங்க, தீவிரப்படுத்திட்டு இருக்காங்க. தமிழக வெற்றி கழகம் ஒருபோதும் எஸ்ஐஆர் வந்து என்ன செய்யல, நாங்க வேணாம்னு சொல்லல. இந்த மாதிரி அவசரமாக செய்து கொண்டு மக்களுடைய வாக்கும் எங்களுடைய ஜனநாயக உரிமையும் வரக்கூடிய எதிர்காலத்தில் எங்களுடைய வாழ்வாதார குடியுரிமையையும் பறிக்கக்கூடிய ஒரு அபாயகரமான சூழ்நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கோம். இந்த நிலை தொடர்ந்தால் எங்களுடைய ஜனநாயக உரிமை பாதிக்கப்படும் என்ற நிலை தொடர்ந்தால் நிச்சயமாக இதைவிட இன்னொரு பெரிய ஒரு போராட்டத்தை எங்களின் ஜனநாயகன் வெற்றி தலைவர் தளபதி அவர்கள் முன்னிலையில் நாங்கள் முன்னெடுப்போம் என்பதை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பளித்த எங்களுடைய மாவட்ட கழக செயலாளர் தளபதியின் நம்பிக்கை அண்ணன் குமாரன் அவர்களுக்கும் ஏனைய கழக நிர்வாகிகள் அனைவருக்கும் எங்கள் கட்சியின் அனைத்து தோழர்களுக்கும் நான் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இடத்துல ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நினைவு கூறுறேன். ஒரு 10 நாளைக்கு முன்னாடி கும்பலா கூட்டணி இருக்கக்கூடிய ஒரு கட்சி, அந்த கட்சி வந்து என்ன செய்யுது, இந்த எஸ்ஐஆருக்கு எதிராக வந்து ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துது.
அந்த கும்பலாக இருக்கக்கூடிய வண்டியாக கூட்டணி வச்சிருக்கக்கூடிய கட்சிகள் சேர்ந்து ஒரு 500 பேரை திரட்ட முடியல. இன்னைக்கு தளபதிக்காக இங்க நம்ம 1000க்கும் மேற்பட்ட பேர் கூடியிருக்கோம்டா. இதுதான் வரக்கூடிய மாற்றம். நிச்சயமாக ஜனநாயகம் வெற்றி பெறுவான், ஜனநாயகம் வெற்றி பெறுவோம், நாமும் வெற்றி பெறுவோம். வாய்ப்புக்கு நன்றி கூடி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.